பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்ததுக்காக அந்த தேவாதி தேவனுக்கு மகிமை, கனத்தை, துதியை நாம் செலுத்தணும் இல்லையா? தேவ சமூகத்தில் இருந்து உங்களோடு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை என்ன அற்புதமாய் நடத்தினார். ரியலி ஐ ஃபீல் உள்ளத்தில் ஒரு ஆனந்த மகிழ்ச்சி, அதை வெளியே அறிவிக்க இயலாது. ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் முழுவதுமாக கடந்து இந்த கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோமே, அந்த தேவாதி தேவனுக்கு நாம் வாழ்த்துதலை சொல்லவும் நன்றி அறிதலான ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாளில் திருச்சபையிலே இருந்து, தேவ சமூகத்திலே இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா ரபா ஷலதராதியா. தேவ சமூகத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமேன். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன் தேவா. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். ஐயா, நீதிமானாக்கிவிட்டீர். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன் இயேசுவே. ஆம், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்மேல் இருந்தது, நம்மேல் நோக்கமாக இருந்தது. ஆம், ஆகையினால இந்த கடைசி நாளில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை சொல்லி நான் இந்த வாழ்த்துதலை முடிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கைண்ட்லி லிசன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளு. அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நீங்களும் கூட இப்போ சொல்ல போகிறீங்க, சொன்னால் சொல்லிக்கொண்டே போவீங்க. ஆமாம், தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் நாம். நம்முடைய ஆத்துமாவுக்கு இந்த வருஷம் முழுவதுமாக செய்ததை நான் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லலாம். அது என்ன செய்தார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் இவ்வாண்டில் சங்கீதங்களின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? ஆண்டவரே, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். கஷ்டம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. கஷ்டம், நெருக்கம், பலவீனம், மரண பயம் எல்லாவற்றையும் கடந்து வந்தோம் இல்லையா? ஆனால் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் செழிப்பான இடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
செழிப்பான இடம். அதற்கு உரிய ஆசீர்வாதங்களை நாம் பின்னொரு நாட்களில் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். புது வருஷத்தில் வரப்போகிற ஆண்டில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏன்? அவர் நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆமேன். அப்போ நிச்சயமாக இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் நம் ஆண்டவர் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருந்து நம்மை கைவிடாதபடி காத்த அந்த தேவாதி தேவனுக்கு நாம் எதை செலுத்தினாலும் ஈடாக முடியாது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை என் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து வாழ்த்துகிறேன். மீண்டுமாக புதிய வருஷத்தில் சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமேன். God bless you.